நபி வழியில திருமணம் பண்ணக்கூடிய திருமணத்துக்கு நம்ம ஆதரிச்சு ஜப்தர் கொடுப்போம், நம்ம போவோம், தாய்கள் அனுப்புவோம். ஆடம்பரமா நபி வழியிலே திருமணம் பண்ணா, திருமண மண்டபம்லாம் படிச்சு பண்ணா அதுக்கு வெறும் ஜப்தரை மட்டும் அனுப்பி நீங்க நிக்காஹ் பதிவு செய்யணும், ஒரே ஒரு நிர்வாகி போய் சாப்பிட்டுட்டு வரணும், தாய்கள் எல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு கல்யாண மண்டபம்னு சில இடத்துல எடுத்து பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல 400 பேர் சாப்பிடக்கூடிய கல்யாண மண்டபம் பாத்தீங்கன்னா வெறும் 3000 ரூபாய் தான். இதே சென்னையில வட சென்னை தென் சென்னைன்னு பாத்தீங்கன்னா 45,000 50,000 அந்த மாதிரி கல்யாண மண்டபம் வித்தியாசம் வருது. இந்த கல்யாண மண்டபத்தை பிடிக்கிறதுனால நம்ம புறக்கணிச்சாலும் வீட்டுக்குள்ளே வீடு பெரிதா உள்ளவங்க அக்கம் பக்கத்துல வீடு வாங்கி ஒரு 500 பேருக்கு 600 பேருக்கு சாப்பிட கொடுத்தாங்கன்னா அதுல போய் நம்ம தாய்கள் கலந்துக்கலாமா, நம்ம ஜப்தர் பதிவு வைக்கலாமா, அந்த மாதிரி கேள்வி. அதே மாதிரி எளிமைனா எது எளிமை, எளிமைக்கு என்ன அளவுகோல் அப்படின்னு சில சகோதரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனபரி தாலா கல்யாணம்னா ஒரு ஆடை தான் வலிமா விருதா கொடுத்தாங்க, அந்த அளவுக்கு எளிமை வச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா சில பேர் கோழினா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேள்வி கேட்கறாங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எளிமையாக திருமணம் செய்யுங்கள் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஆர்வம் ஊட்டி இருக்கிறாங்க. எப்படி ஆர்வம் ஊட்டுறாங்கன்னு கேட்டா, குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணம் தான் அதிகமான பரக்கத்துக்கு உரியது. எப்ப ரொம்ப செலவு நீ செஞ்சிட்டியோ அங்க பரக்கத், எந்த பரக்கத்தான் பேசிட்டு இருந்தோம், அந்த பரக்கத்தை அளிக்கக்கூடியது எது? அதிக செலவில் செய்யப்படக்கூடிய திருமணம். அப்ப திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கம்மியா செலவழிக்கணுமோ அவ்வளவு செலவழிக்கணும். அப்ப கம்மிங்கிறது ஊருக்கு வித்தியாசப்படும். ஆனால் நம்ம ஊர்ல எது பழக்கமா இருக்கிறது அதை விட கம்மியா என்ன செய்யணும், நம்ம செய்யணும். இப்படி படிப்படியா குறைச்சிட்டு வந்தோம் என்று சொன்னால் நிறைய குமர்கள் தேங்கி கிடக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் மறுவாழ்வு சீக்கிரமா கிடைச்சி போயிடும். இந்த திருமண செலவை எல்லாம் பயந்து கொண்டுதான் என்ன செய்யறான், வரதட்சணை கேட்கறான் நிறைய பேர். அதனால நம்ம எளிமையான திருமணத்தை ஊக்குவிக்கிறோம். இதுல என்ன பண்றோம்னு கேட்டா, திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜமாத்திலேயே திருமணங்களை பதிவு செய்யறோம். தௌஹீத் அடிப்படையில் திருமணம் செய்தார்களே ஆனால், பிதஅத் இல்லாம எந்த விதமான அனாச்சாரமும் இல்லாமல் செய்தார்களே ஆனால் அந்த திருமணத்தை தான் பதிவு செய்வோம். திருமணத்துல இந்த அல்லி பைனஹுமா, அது மாதிரி தாலி, மாவிலை தோரணங்கள், அது மாதிரி சீரியல் விளக்குகள், பயனற்ற வகையில காசை விரயமாக்கக்கூடிய வேட்டு வெடி கச்சேரி ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் இதெல்லாம் இருக்குமையானால் நம்ம ஜமாத்துல உள்ள யாரும் போகவும் மாட்டோம், அந்த திருமணத்தை பதிவு செய்ய மாட்டோம். வரதட்சணை வாங்குவார்களே ஆனால், அது மாதிரி சீர்வரிசைங்கிற பெயர்ல அந்த பெண் வீட்டார கசக்கி பிடிவார்களே ஆனால், பெண் வீட்டுல விருந்து கொடுப்பார்களே ஆனால், இது மாதிரியான திருமணங்களை எல்லாம் நம்ம ஜமாத் போகவும் செய்யாது, ஜமாத்துடைய தப்தர்ல இதை பதிவு செய்யவும் மாட்டோம்னு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம். இதுல எந்த மாற்றம் வர கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யறது, எந்த ஒரு தௌஹீதுல 25 வருஷம் இருந்தவனா இருந்தாலும் சரி, கல்யாணத்துல தடம் புரண்டுட்டான்னா இங்க தப்தர் போவாது. நாம என்ன செய்ய மாட்டோம், அந்த கல்யாணத்தை பதிவு செய்ய. கல்யாணமும் கரெக்டா நடக்க வேண்டும். அதுக்கு முன்பின் நடக்கக்கூடிய வரதட்சணை விருந்து போக்குவரத்து எல்லாமே என்ன இருக்குன்னு கரெக்டா இருக்க வேண்டும். அந்த கல்யாண சபையில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் இல்லாம இருக்க வேண்டும்னு நிறைய கண்டிஷன் போட்டு, ஏன் ஜமாத்தார்கள் இந்த மாதிரி கண்டிஷன் அன்னைக்கு இருந்திருப்பார்களே ஆனால் இவ்வளவு வந்திருக்காது. நம்ம ஜமாத்தார்கள் மக்கள் அவங்க மக்களை வழி நடத்துறதுக்கு பதிலா மக்கள் ஜமாத்தை வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க சொல்றபடி நீ நடத்து வந்துட்டு போ இப்படிங்கிற அளவு, அப்படி ஜமாத்து போகக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். இப்படி எடுத்த நேரத்தில் ஒரு விஷயம் விவாதத்துக்கு உள்ளாகுது. என்ன விஷயம் என்றால், ஒருத்தர் அதிகமா விருந்து கொடுக்கிறார், அவருக்கு அதிகமான ஆளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க, அவர் அதிகமான நபருக்கு விருந்து கொடுக்க நினைக்கிறார். விருந்து கொடுக்க நினைக்கிறது மார்க்கத்தில் உள்ளதுதான், மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் அல்ல. அது மார்க்கத்தில் விருந்து. ஏன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்கும் பொழுது ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுன்னு சொன்னாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் செய்யும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுத்திருக்கிறார்கள். மற்ற திருமணங்களின் போதெல்லாம் ஒரு பேரிச்சம்பழமோ ஒரு மாவு உருண்டையோ தான் நினைஞ்சாங்க விருந்தாக கொடுத்திருக்கிறார்கள். இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதிகபட்சமா ஒரு ஆடை எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது அது மாதிரி ஒருத்தர் நினைக்கிறாரு, நம்ம ஒரு அளவுக்கு நம்ம ஒரு 100 பேருக்கு விருந்து கொடுப்போம், ஒரு 200 பேருக்கு விருந்து கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறார். இவர் இந்த திருமணத்தில் நம்ம போவதா இல்லையா என்று ஒரு விவாதம் ஆகுது. இது 3-4 ஆண்டுகளாகவே இது ஒரு தலைமையில் விவாதமாக இருக்கும் பொழுது அது சம்பந்தமா ஒரு ஆய்வு கூட்டம் நடத்துறோம். என்ன நடத்துறோம்னு கேட்டா, 2 விஷயம் இருக்கிறது. கூடுதலா விருந்து கொடுக்கிறது மார்க்கத்தில் ஹராம் கிடையாது, விருந்துக்கு செலவழிக்கிறது ஹராம் கிடையாது, விரயம் பண்றது ஹராம். அதுல ஏழைகளை கூப்பிடாம பணக்காரனா கூப்பிட்டு அது ஹராம் ஆயிக்கிறோம். அப்படி இல்லாம முறையாக ஒருத்தர் கொஞ்சம் கூடுதலான பேருக்கு விருந்து கொடுப்பா, சாப்பாடு தானே செலவழிக்கிறாரு, வலிமை மார்க்கத்தில் உள்ளதுதான். ஆனா
குறைந்த செலவில் நடத்துங்கள் என்பதற்கு அது மாற்றமாகிடுகிறது. ஒரு சிறந்த காரியத்தை அவர் செய்யவில்லை, அனுமதிக்கப்பட்டதை செய்கிறார். ஒருத்தர் வந்து கூடுதலா விருந்து கொடுத்தாருன்னு சொன்னா அனுமதிக்கப்பட்டதை செய்யறாரு தவிர ஆடல் பாடல் கூத்து கும்மாள மாதிரி ஹராம செஞ்சிடல. ஏன்பா இதை விட கம்மியா செஞ்ச நல்லா இருக்குமாப்பா, நல்லா இருக்கிறது ஏன்பா விட்டேங்கிற அளவுதான் அவரை சொல்லலாமே தவிர அவரை புறக்கணிச்சுட்டு வைங்க, இதை போய் அங்க போய்கிட்டு வேறமா தப்பான முறையில போய் பதிவு செஞ்சிருவாரு. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா மார்க்கத்தினுடைய சுன்னத்துகளை மீறாமல் ஹராம்களை தடை செய்யப்பட்டதை செய்யாமல் சிறந்ததை விட்டுவிட்டு கொஞ்சம் பெரிய அளவில் விருந்து செய்வாரேயானால் அதுல நம்ம வந்து பதிவு செய்ய மறுக்க வேணாம். ஏன்னு கேட்டா மறுத்தா நம்ம அல்லாட்ட பதில் சொன்னா அவன் என்ன ஹராம் இருந்துச்சு, என்ன தடை செய்யப்பட்ட என்ன செஞ்சான்னு அல்லாவும் கேட்டுருவான். அப்ப அல்லாஹ் தடுக்காத ஒன்றை நம்ம தடுக்க கூடாது என்கிற ஒரு அடிப்படையில் என்ன பண்றோம், அதை ரெண்டா பிரிக்கணும். எப்படி பண்றோம், யாரு குறைந்த செலவில் திருமணம் செய்கிறார்களோ வீட்டில் வச்சு ஒரு டீயை கொடுத்து ஒரு பிஸ்கெட்டை கொடுத்து ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்து அல்ல குடும்பத்தாருக்கு மட்டும் சோத்தை போட்டு ஒரு 2000-3000 ரூபாய்ல கல்யாணம் பண்றாரோ அந்த மாதிரி திருமணமா இருந்தா ஜமாத்தே ஒட்டு மொத்தமா போங்க, பிரச்சாரகரை அனுப்புங்க, அவர் போய் பாராட்டி புகழ்ந்து பேசுற அளவுக்கு தகுதி உள்ள திருமணமா இருக்குது. அது கலந்து கொள்ளவும் செய்யுங்க, அது ஊக்குவிக்கிற அளவுக்கு அதுல விஷயம் இருக்கிறதுனால போய் கலந்துக்கிறங்கன்னு சொல்லி இருக்கிறோம். அதே நேரத்தில் ஒருத்தர் பெரிய மண்டபத்தை பிடிக்கிறாரு, ஒரு 500 பேருக்கு விருந்த கொடுக்கிறாரு, அதுக்காக செலவழிக்கிறாரு, அங்க வேற எந்த அனாச்சாரமும் இல்லை, சோத்துக்கு அதிகமா செலவு செய்யறதை தவிர வேற விதமான எந்த ஒரு தப்பும் இல்லை என்று சொன்னால் அந்த திருமணமும் சுன்னத்தா நடக்கிறது. இந்த வேற மாதிரி விதத்துகள் ஒண்ணுமே இல்லை. அப்படி இருந்தால் நீ சிறந்ததை விட்ட காரணத்தினால் ஒரு ஆள் வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு ஆளை நாங்க அனுப்ப மாட்டோம். பிரச்சாரம் பண்றதா சிறப்பா இருந்ததுன்னு பிரச்சாரம் பண்ண முடியும், இதை போய் ஊக்குவிச்சு எப்படி நாங்க பண்றது? அதே நேரத்தில் நீ போய் தப்பா பதிவு பண்ணக்கூடாது என்பதற்காக வேண்டி எங்க தப்தர் மட்டும் வரும். தப்தர் தானா போகுமா, ஆளு தான் கொண்டு போகணும். அதுக்காக ஒரு ஆளு தப்தர் தான் வரேன், தப்தர் அதுவா போகாது இல்லையா. தப்தர்னா ஏடு, பதிவு ஏடு தன்னால போகும்னு அதை அனுப்பி விட்டுருப்போம். தன்னால போவாதுங்கிறதுனால ஒரு ஆள் கொண்டு போங்க, போய் பதிவு பண்ணிட்டு வாங்க. பதிவு மட்டும் பண்ண முடியுமே தவிர அதை சிலாகித்து புகழ்ந்து நாங்க என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. இந்த ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி அதை எப்படி பண்றோம், நீ ஹராமோ அனாச்சாரம் இருந்தா போக கூட நல்லா விளங்கிருங்க. விருந்துக்கு கூடுதல் செலவழிக்கிறது, அனாச்சாரத்துக்கு போக மாட்டோம். அவர் கொஞ்சம் அனாச்சாரம் நடக்கிற திருமணங்களுக்கு சொல்லி சொன்னார், அப்படி நம்ம முடிவு எடுக்கவில்லை. கூடுதல் செலவு விருந்துக்கு மட்டும் செய்கிறார். அந்த விருந்துக்காக கூடுதல் செலவு செய்யும் பொழுது விருந்துக்குன்னா சோத்துக்கு மட்டும் உள்ளது விருந்துல வராதுங்க. விருந்து கொடுக்க இடம் வேணுமா இல்லையா? உங்க ஊர்ல எல்லாம் ஒரு வீட்டிலேயே விருந்து கொடுக்கலாம். ஏன் வீடு பெருசு பெருசா வச்சிருப்பீங்க. மெட்ராஸ்ல எல்லாம் வீடு எப்படி இருக்கு, சின்ன சின்ன வீடுகளா தான் இருக்கும். சென்னையில எல்லாம் பெரிய வீடுலாம் வாடகை வீடு பிடிக்கிறதா இருந்தா இந்த கோட்டகுப்பத்தில் உள்ள ஒரு வீடு மாதிரி வாடகைக்கு பிடிக்கிறதா இருந்தா எப்படி 35,000 40,000 ரூபாய்க்கு பிடிக்கணும். அந்த மாதிரி எல்லாம் ஒருத்தன் வாடகைக்கு பிடிக்க முடியுமா? முடியாது. சும்மா 5,000 6,000 10,000 ரூபாய்க்கு வீடு பிடிச்சான்னு சொன்னா ஒரு ரூம் இருக்கும், ஒரு 2 ரூம் இருக்கும், ஒரு ஹால் இருக்கும். ஹால் தான் என்னது, இந்த ஸ்டேஜை விட சின்னதா இருக்கும் ஹால். இந்த ஸ்டேஜ் போட்டிருக்கமே அதை விட ஒரு சின்ன ஒரு ஹாலு, இதுல ஒரு பாதி அளவுக்கு இருக்கக்கூடிய 2 ரூம் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும், ஒரு பாத்ரூம் இருக்கும். இதுக்கு தான் 10,000 ரூபாய் கேட்கறான் மெட்ராஸ்ல. இதுல வச்சு எத்தனை பேர் விருந்து கொடுக்கறது? அப்ப விருந்து கொடுக்கறதுன்னா சோத்தை மட்டும் கொடுக்க இயலாது, இடம் வேணும்ல. அதனால ஒரு மண்டபம் தான் பிடிக்க வேண்டி இருக்கிறது. அதை ஒட்டி அதற்கான செலவு என்கிற வகையில் வீட்டில் இடம் இல்லை, மண்டபத்தான் பிடிக்கணும், ஒரு மண்டபம் பிடிக்கிறான். இது அனாச்சாரம் ஏத்துக்கிற மாட்டேங்க. அவன் சாப்பாடு கொடுக்க இடம் இல்லைன்னு சொன்னா இப்படிதான் செய்ய முடியும். எங்க ஊர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ராமநாத ஜில்லா தொண்டியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப எங்க வீட்டுல கல்யாணம் வந்துன்னு வைங்க, எங்க வீட்டுல கல்யாணம் விருந்து கொடுக்கறா இருந்தா யார் வீடும் பெருசா இருக்காது, சின்ன சின்ன வீடுகளா தான் இருக்கும். ஆனா எங்க தெருவில் உள்ள எல்லாரும் வீட்டை உதவி கொடுத்துருவாங்க. எங்க வீட்டு கல்யாணம்னு சொன்னா ஏத்த வீடு அடுத்த வீடு ரூம்ல எல்லாத்தையும் அடைச்சு போட்டுவிட்டு விருந்து சப்பளை நடத்துவதற்கு எல்லா வீட்டையும் உதவி கொடுத்துருவாங்க. அப்படியான வீடுகளா இருக்குன்னு வைங்க, அப்படியான ஊர்கள் அப்படி இருக்குமே. ஆனால் அது இல்லைன்னா மண்டபம் தான் பிடிச்சாகணும். இந்த ஒரு அடிப்படையில தான் சிலாகித்து புகழ்ந்து சொல்வதா இருந்தால் சிக்கனமா பண்ணும். இல்லைன்னா அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு செய்யறியா புகழ மாட்டோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம், பாராட்ட மாட்டோம். அக்செப்ட் பண்றது வேற பாராட்டுறது வேற தானே. ஏத்துக்குறோமே தவிர அதை புகழ்ந்து பாராட்டி சொல்லி தாய் அனுப்பி இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் செய்யுங்கன்னு சொல்வதாக இருந்தா இன்னும் குறைக்கணும் செலவை. நீ அனுமதிக்கப்பட்டதை 2ஆ பிரிச்சு இப்படி நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், பிரிச்சு இருக்கிறோம். அப்ப எளிமைக்கு என்ன அளவுகோல் கேட்கிறாரு. எளிமைக்கு எல்லாம் ஒரே மாதிரியா அளவுகோல் போடவே முடியாது. ஒரு ஊர்ல எளிமையா இருப்பது ஒரு ஊர்ல ஆடம்பரமா போய்விடும். உங்க ஊர்ல நீங்க சொல்லி அவரே உதாரணத்துல சொன்னாரு, இந்த ஊர்ல எல்லாம் ஒரு கல்யாண மண்டபம்னா என்ன இருக்கு, 4,000 ரூபாய்க்கு கிடைக்கும். மெட்ராஸ்ல 4,000 ரூபாய்க்கு மண்டபம் கிடைக்குமா? 4,000 ரூபாய்க்கு 40,000 ரூபாய்க்கு மண்டபமே கிடைக்காது. வழங்குதா? அந்த உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு அங்க ரேட் அதிகமா இருக்கும்.
அதனால அங்கெல்லாம் 5 லட்சம் ரூபாய்க்கு பிடிச்ச அந்த ஆடம்பரம், 5 லட்சம் ரூபாய்க்கு மண்டபம் முடிச்சு 2 லட்சம் ரூபாய்க்கு பிடிச்ச அந்த ஆடம்பரமாகுமே தவிர 10,000 ரூபாய் 20,000 30,000 ரூபாய்க்கு பிடிச்ச ஆடம்பரம் ஆகாது. அதனால அந்த ஆடம்பரத்துக்கெல்லாம் பொதுவான ஒரு அளவுகோல் வைக்காம அந்தந்த ஊர் பக்கம் தள்ளிடுவோம். உங்க ஊர்ல 10 மண்டபம் இருக்கு, ஒன்னு 30,000 ரூபாய், ஒன்னு 20,000 ரூபாய், ஒன்னு 10,000 ரூபாய், இப்படி 3 வகை இருக்குன்னு வைங்களேன். நீங்க 30,000 ரூபாய்க்கு பிடிக்கிற, 200 ரூபாய் விருந்து கொடுக்க அந்த 10,000 ரூபாய் பத்தாதா? அப்ப நீ சிக்கனம் அப்படிதான் முடிவு செய்ய முடியும். அந்தந்த ஊர்ல எது குறைந்த செலவாக இருக்கிறதோ அதை வச்சு தான் தீர்மானிக்க முடியும். ஒரு ஊர்ல இறைச்சி 300 ரூபாயா இருக்கும், ஒரு ஊர்ல இறைச்சி 200 ரூபாயா இருக்கும். இவனுக்கு விருந்து கூட அவனுக்கு குறைன்னு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் கொடுத்தானதுல பார்க்க முடியுமே தவிர இவன் 100 பேர் கொடுக்கறதுக்கு எவ்வளவு செலவழிச்சான டபுள் செலவழிச்சிருப்பான் இவன். ஏன்? அந்த ஊருடைய விலைவாசி தகுந்தவாறு தான் இருக்கும். அதனால விலைவாசி இது மாதிரி வாடகை இதுகள் எல்லாம் ஊருக்கு வித்தியாசப்படுறதுனால எளிமைக்கு நம்ம என்ன செய்யறதுல ஒரு அளவுகோல் கோடு நம்ம போட முடியாது. அந்த ஊர் மக்களுக்கே தெரியும், என்னடா இவ்வளவு அநியாயம் பண்றான், இவ்வளவு விரயம் பண்றான் சொல்லுகிற அளவுக்கு இருந்தால் வேணாம், ரொம்ப சிக்கனமா பண்ண பரவாயில்ல, சின்ன மண்டபம் தானே கம்மி அப்படிங்கிற அளவுக்கு இருந்தா ஓகே. இப்படி நாங்க வேறுபடுத்தின காரணம் இதான தவிர கண்டிப்பாக விதத்து, அனாச்சாரம், வரதட்சணை, பெண் வீட்டு விருந்து, சீர்வரிசை, கல்யாணத்துக்கு முந்தி விருந்து, அப்புறம் பிந்தி விருந்து இதெல்லாம் நடந்துச்சுன்னு வைங்க, தோரணம், லைட் அலங்காரம், ஜோடனை, மணமேடை இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பா இந்த ஜமாத் போகவும் மாட்டோம், பதிவு செய்ய மாட்டோம். சோத்துக்காக வேண்டி விருந்துக்காக வேண்டி ஒரு ஏற்பாடு கூடுதலா பண்ணி கொண்டானையானால் மட்டும் பதிவு செய்வோம், பாராட்ட மாட்டோம். அதை விடவும் குறைச்சி வீட்டுல வச்சு எதுக்கு 10 பேர் வச்சு நான் நடத்த போறேன், 25 பேர் நடத்த போறேங்கிறானா